இது சரி வராது. இந்த ஷோ இனிமே நடக்க கூடாது. இந்த ஷோ நடக்க கூடாது. எனக்கு விளங்கும் அவையில் திருப்பி இந்த ஷோ நடக்க விட மாட்டோம். அவையில் விடுறதுக்கு முதலே நாங்க வாபஸ் வாங்கிடுவோம். இந்த ஷோ நடக்க கூடாது. இனி நான் அவனை பார்க்கவே கூடாது இனி. ஐயோ வணக்கம். கட்டாரியில குட்டியாரி. குட்டியாரியா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க ஷோன பேர் நீங்க சொல்லல. ஷோன பேர் இன்னும் வைக்காதபடியா நாங்க இப்போதைக்கு ஹேஷ்டாக் தீம் கொண்டு வச்சிருக்கோம். அவன் அப்பா வாங்கிட்டார். சோ அவர் இனி எப்படி வேணும் ஹேஷ்டாக் வைப்பார், ஹேஷ்டாக் இல்லாம வைப்பார். என்ன அதானே நீங்க உங்களோட அது என்ன சிலியா இல்லாம அப்படி செய்யக்கூடாது. ஹேஷ்டாக் தீம் அவளுக்கு சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு சோஷியல் மீடியா பத்தி தெரியாட்டி கதைக்கணும். டிவில மீடியா பத்தி கதைக்கிறேன்னு நீங்க உங்களோட மீடியா இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்லுங்க. உங்களோட அப்பா வாங்கி இருக்கிறார், உங்களோட அப்பா இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார். சோ நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த மீடியாக்கு? உங்களோட மீடியா இன்ட்ரெஸ்ட் பத்தி. நான் என்ன செய்ய போறேன்னா, எங்க அப்பா இல்லாத நேரம்னா இங்க வந்து போவேன். நாங்க ஸ்டுடியோ ஒழுங்கா நடத்தணும். அப்பா கொடுக்குற காசுக்கு வேலை செய்யணுமா இல்லைன்னு நான் பாக்கணும். தேத்தனி ஒழுங்கா கப்பல போதான்னு பாக்கணும். அது அவ பாத்து கொள்ளுவா. ஆக்கள் இருக்கணும் தேத்தனி போட்டு மீடியா இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்லுங்க. மீடியா இன்ட்ரெஸ்ட் கணக்கே இருக்கு. முந்தி வோக்மேன் சீடி எல்லாம் போட்டு கேட்டு நான் இப்ப கடைசியா MP3 பிளேயர் இருந்து வாய் போட்டு வச்சிருக்கேன். மீடியாண்டா அப்படி இல்ல. மீடியாண்டா டிவி. இந்த டிவிக்கு நீங்க என்ன வித்தியாசமா செய்ய விருப்பப்படுற? எனக்கு இந்த ஹரிய பிடிக்கல. எங்களோட கஸ்டமர் சர்வீஸ் ஆண்டி அவ கூப்பிட்டு வச்சுக்கொண்டு டெஸ்டிங் என்ற பேரில் கொத்து ரொட்டி ஆர்டர் பண்ணி கேன்சல் பண்ண எல்லாம் வச்சு அந்த மனசி ஏர்லி ஆண்டிக்கு கேட்டது வீட்டை போறேன்னு இழுத்து வச்சுக்கொண்டு இப்படி எல்லாம் செய்தா என்ன இது? என்ன செய்யணும்னா 2 ரோல்ஸும் 4 கொத்து ரொட்டி 1 ஓட்ட வடை இதை நீங்க ஆர்டர் பண்ணுங்க. முதல் நாளைக்கு தான் ரிங் போகுது. Yeah, 2 கொத்து 1 ஓட்ட வடை. என்னது 2 கொத்து 1 ஓட்ட வடை? ஓகே. ஓட்ட வடை உங்களுக்கு பொரிச்சு வேணுமா அவிச்சு வேணுமா? பேக் பண்ணி வேணும். பேக் பண்ணி வேணும். ஓ பேக் பண்ணிட்டா அவிச்சு. ரோல்ஸ் 4 ரோல்ஸ். உங்களுக்கு அந்த ஓட்ட வடையை பொரிச்சு வேணுமா அவிச்சு? அவிச்சு போடுங்க. பிரச்சனை இல்ல. 2 கொத்து ரொட்டி 1 அவிச்சு ஓட்ட வடை. மற்றது 4 ரோல்ஸ். 4 ரோல்ஸ். ஓகே. எங்க ஷெஃப் கூட இருக்காங்க. பிரச்சனை இல்ல. எங்க இருக்கீங்க? அட்ரஸ் சொன்னீங்கன்னா நாங்க தீபம் டிவி. உங்களுக்கு தெரியும் தானே எங்க அட்ரஸ்? ஓ டிவி இருக்கு. பிரச்சனை இல்ல. அரமங்கலம்ல இருப்போம். ஓகே. half an hour இருப்போம். Thank you. ஓகே பை. Thank you man. Yeah, absolutely amazing. என்ன உங்களுக்கு பிடிச்சதுன்னா அட ஓட்டோடியில் என்ன கட்டணும் சொல்லி பேக் பண்ணி சொல்லி அதுல தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த வித்தியாசம் தான் தீவத்துக்கு தேவை. இப்ப பொரிச்சதா அவிச்சதா ஒரு கேட்க நீங்க பேக் பண்ணி சொன்னீங்களே அந்த வித்தியாசம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. இப்ப ஆர்டர் பண்ணி ஒரு 20 செகண்ட் கூட இருக்காது. சரியா? அடிச்சு திருப்பி கேன்சல் பண்றீங்க. சரியா? இதே நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. அவன் என்ன பேசினாலும் பரவாயில்ல. சட்டுலா இவங்களுக்கு தீபம் வேலை செய்யாட்டி யாரும் போன் அடிச்சா இப்படிதான் பேசுவீனும். அப்படிங்க சட்டெல்லாம் முடிக்கணும். இப்போ நீங்க திருப்பி கேன்சல் பண்ணுங்க. Thanks for calling ஆனந்த கொத்தி. May I take order please? ஐயோ சாரி, நான் இதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்ன உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்தேன். ஓ நீங்க அந்த தீபம் இல்ல சாரி, எனக்கு கொஞ்சம் கேன்சல் பண்ணி விட முடியுமா? அதாவது ஆர்டர் எடுத்து ரத்து செய்ய முடியுமா? எனக்கு கொஞ்சம் நீங்க half an hour அரை மணி நேரம் சொன்னீங்க. கொஞ்சம் லேட்டா போகுது. இல்ல என்னடா டிரைவர் இருக்கே 2 கொத்தடி பாஸ்ல 4 ரோட்ஸ் சொன்ன மாதிரி ஒரு அவிச்சு பரைய வங்கிட்டாரு. நாங்க கேன்சல் பண்ணனா பென்சில் மாதிரி சைடுல இருந்து அவர் மீது கம்ப்ளைண்ட். எங்களுக்கு கூட பிரச்சனை. நீங்க ஆர்டர் பண்ணபடியா நீங்க அத மறுக்கவே 5 நிமிடத்துக்கு முன்ன தானே ஆர்டர் பண்ணினோம். நாங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். நாங்க சூப்பர் எக்ஸ்பிரஸ் ரொம்ப ஓகே சாரி வேணாமா? ஓகே பை. தம்பி பாய். நான் ஓனர் மகன் கேட்குறேன். தேங்க்ஸா. ஓ அது கண்ண அப்புறம் ரேடியோ டிவியில் தெரியுது. ஓகே பாய்.
உங்களுக்கு இதுல என்ன பிடிச்சதுன்னா மேடம் இப்ப நான் 10 செகண்ட் சொல்லி நீங்க 5 நிமிஷம் சொன்னீங்க அந்த பம்மாத்தங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால I'm appointing you. இந்த டிவில வந்து என்னத்தை பார்த்தாலும் நீங்க வச்சா தான் பாப்பீங்க உங்க டிவில பாருங்க அது ஆடியன்ஸுக்கு தெரியாது அது நான் நீங்க சொல்றது உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு தமிழ் தெரியாட்டி அப்ப எனக்கு இம்ப்ளை பண்ண தெரியல எனக்கு உங்களை பிடிக்கல உண்மையா சொல்ல போனா மியூச்சுவல் விளங்குது சரி நீங்க நான் கதைக்கணும் அதான் பிரச்சனை இப்ப நீங்க வந்து மீடியா உங்களுக்கு சரி வரையில என்ன விளங்குது இல்ல இப்ப நான் வித்தியாசமான செய்ய ட்ரை பண்றோம்னா பச்சையாண்டா நாங்க ப்ராப்பரா கொடுக்க போறோம் இப்ப மாதிரி இன்டர்வியூல வந்து அந்த என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க கத்தபடியன் அங்கே பிடிச்சிருக்காங்க உடனே நாங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது பிஸ்னஸில் எப்படி தான் இப்போ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால் டக்குன்னு அவையை கொஞ்சம் மேலே எறியணும் அதான் பிடிக்கலன்னு உண்மையாக சொன்னால் அக்கௌண்டன்ட்ட போய் நின்று கூட திருக்குறள் சொல்லண்டா அந்த மனுஷன் எப்படி சொல்லுவார் அல்ல தமிழ்ல காய்ச்சி கொண்டு இருக்க மனுஷன் இழுத்து வச்சுக்கொண்டு தமிழ்ல கணக்கு சொல்லட்டான் அப்ப அவர் யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சதெல்லாம் பொய்யா இவனும் அப்பனும் யூனிவர்சிட்டி போறதுக்காக போன மனுஷன் இழுத்து வச்சுக்கொண்டு நீங்க கூட இங்கிலீஷ்ல தமிழ்ல கதைப்பீங்க எங்க அப்பாலும் இங்கிலீஷ் கணக்கு வராது நீங்க அக்கௌண்ட் இருக்கிற வரையும் தமிழ்ல கணக்கு தெரியணும் இல்ல இது இங்கிலீஷ்ல எனக்கு ஒரு திருக்குறள்னு சொல்லி காத்தீங்கன்னா உடனே அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம் நாங்கள் இங்கிலீஷ் தான் அக்கௌண்ட் செய்யல தமிழ் செய்யல எல்லாம் கணக்கு தான் கணக்குல இங்கிலீஷோ தமிழோ வித்தியாசம் இல்லை அப்பாவோட கதைக்கு இங்கிலீஷ் தான் கதைக்கும் அது எங்க அப்பாவோட கதைக்கு தமிழ் தான் கதைக்கணும் எங்க அப்பா தான் ஓனர் என்ன தெரியும் எனக்கு நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க நான் கூட தெரியாண்டு தான் சொல்லணும் இல்ல அது விளங்குது இங்கிலீஷ்ல கதைக்கிறது எனக்கு பிடிக்கல தமிழ் டிவி என்ன இது ஆனா எங்களுக்கு சொல்லல தமிழ்ல தான் கதைக்கணும் ஆனா அப்பா நீ சொல்லுவேன் சொன்ன அப்புறம் மாத்தலாம் அப்ப நீங்க இல்ல மாத்த கூட நீங்க இருக்கணும் நீங்க 10 வருஷம் நான் மாற மாட்டேன் கதைக்கிறத மாத்துறேன் கதைக்கிறங்க அப்ப நீ டியூஷன் போய் நீ வராது அவருக்கு 60 பிளஸ் இல்ல நான் தமிழ்ல கதைப்பேன் நானே கஷ்டப்படுறேன் இங்கிலீஷ் கதைக்கிறதுக்கு அப்ரென்ஷிப் எல்லாம் எனக்கு வராது இங்கிலீஷ்ல இந்த அப்ரென்ஷிப் என்னது கிளீனர் அப்ரென்ஸ் பாத்தீங்க நீங்க யாரும் இந்த கதை இருக்கலாம் கதிரில யாரும் இருக்கலாம் அங்கிள் ஹாஸ்டல்ங்கிற அப்புறம் போக்கெட்டிக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியும் நீங்க போயிட்டு வாங்க பரவாயில்ல நாங்க எல்லாம் போனோம் சரி இப்ப மீடியாவை விட்டுட்டு நாங்க பொலிட்டிக்ஸ்க்கு போவோமே உங்களோட பொலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட பத்தி சொல்லுங்க உங்களுக்கு பொலிட்டிக்ஸ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் அங்க இருக்க ஆடியன்ஸ்க்கு இப்ப கிட்டத்தட்ட தான் ஆர்சனல் வின் பண்ணினவே இப்ப ஃபுட்பால் டீம் தெரியும் ஆர்சனல் ரிசர்வ் கலர் ஃபிளாக் தெரியும் நீங்க கேமராக்கு முன்னாடி இப்படி எக்ஸ்பிரஷன் சாரி தலை அடிக்குது சாரி சரி கதைங்க அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் கோல்ஃப்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்ல நீங்க இப்ப ஸ்போர்ட்ஸ் சரி உங்களுக்கு ஃபுட்பால்ல கூட இல்ல அப்ப பொலிட்டிக்ஸ் வேணாம் நீங்க ஸ்போர்ட்ஸ் பத்தி கேக்குறீங்க ஸ்போர்ட்ஸ் பத்தி சொல்லுங்க உங்களோட ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கார் கணக்கு ஓடுவேன் காரோட ஆசை சைக்கிள் கணக்கு ஸ்விம்மிங் எனக்கு கூட பிடிக்கும் அம்மா சொல்ல என்ன கூட சாப்பிடுறேன் ஒரு நாளையில நான் எப்படி ஒரு 3 நாள் தான் சாப்பிடுவேன் சாப்பாடு ஓகே நீங்க வேற வேற நான் குண்டா வந்திருப்பேன் இப்ப ஒரு 5 வருஷம் பார்த்து டாக் ஷோன்னா நான் கேள்வி கேட்பேன் நீங்க பதில் சொல்லணும் நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி நான் கேட்கவே இல்லை நான் எப்படி அந்த கருப்ப நாக்குல எப்படி எம்ப்ளை பண்ண வேண்டிய நான் கேட்கவே இல்லை நாங்க 20 வருஷமா செய்து ஹலோ சாரி டிஸ் இந்த கேமரா கனெ பாட்டுங்க இந்த ரெண்டு ஒரு 20 வருஷமா எல்லாமே செய்து ஹலோ nice to see you he's a doctor hello and he's நடக்குது நீங்க பாட்டுக்குள்ளுக்கு வரீங்க நாங்க வரலாம் என்ன அப்ப வாங்கிட்டார் நாங்க வரலாம் நைஸ் மீட் யூ உங்க பேர் இருக்குங்க கேமராக்கு சொல்லுங்களேன் எந்த பேர் இருக்கட்டும் உங்களோட பேர் என்ன குட்டியாரின்னு சொல்றவே நீங்க தானே அவர் எல்லாரும் சொன்னாங்க மேனேஜரை தவிர வேற யார்ட்டும் பேசலாதுன்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்திருக்காரு மேனேஜர் வழியா நிக்கிறேன் சரி சோ இவர் ஹீஸ் எப்படி உங்களுக்கு சொல்றது நியூஸ் ரீடர் சிங்கர் performer உங்களை எப்படி சொல்லலாம் நீங்க பிரசன்டர் ன்னு சொல்லுங்க பிரசன்டர் he is a presenter and he is a big doctor no big doctor lead doctor மெல்லிய டாக்டர் okay சரி டாக்டர் and presenter எங்க தீப ஸ்டுடியோ எங்க அப்பா வாங்கிட்டார் எனக்கு தெரியும் நீங்க கட் பண்ணி இந்த ரெண்டு கேமரா டெலிகாஸ்ட் பண்ண வேணாமா ஒண்ணும் இது டாக்குமெண்ட்ரிக்கு மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ண வேணாம் நேரத்துல திருப்பி பாருங்க நான் நிக்கிற அப்படியே தெரியும் இதுதான் வெர்ச்சுவல் ஸ்டுடியோ இவ்வளவு காலம் நீங்க யோசிச்சிருப்பீங்க எப்படி செய்ய இதுதான் இதெல்லாம் பச்சை போய் சரி நீங்க சொல்லுங்களேன் தீபத்தை பற்றி எத்தனை வருஷமா நீங்க தீபத்துல வேலை செய்றீங்க
இப்ப எனக்கு அதுக்கு முதல்ல நீங்க அப்பா உங்களோட அப்பாவை வேண்டிட்டாரு சொன்னீங்க தானே, அப்ப நான் மரியாதை தான் கதைக்கணும் இல்லையா? You can be free. அப்படியா? Free. We are all youth. இவருக்கு 18, இவருக்கு இப்பதான் 20. இப்பதான் 20. இப்பதான் டிவோர்ஸ் ஆயினது. It's okay. ரெண்டாவது அவருக்கு டிவோர்ஸ் ஆயினது. So how long you been working in Deebam? only few months. இப்போ கொஞ்ச நாள் தான். உங்களை நான் இப்போ அப்பாயின்மெண்ட் நாங்க அப்பா தான் எல்லாரும் இந்த இன்டர்வியூ எடுக்க சொன்னார். இவர் தீபத்துக்காக யாரும் வேலை செய்யணும். இவர் அப்போ ஓகே முதல்ல சொல்லிட்டார். ஒரு அங்கிள் வருவா கண்ணாடி போட்டவர் எங்கிற மாதிரி சைஸ் கொஞ்சம் கருப்பு தான். நான் அவர் டாக்டர் அது காணும். கருப்பா இருக்கவங்க டாக்டரா இருக்கல அதுக்கு தான் கூட கலையா. சரி கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்க. சரி. ஸோ உங்களை அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு நீங்க ஏன் தீபத்துக்கு வந்து நிகழ்ச்சி செய்யணும்? நானே தீபத்துக்கு வந்து நிகழ்ச்சி அங்க டிவில உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்? அப்படி எங்களுக்கு தீபா கப் இருக்கு. இங்க பாருங்க நேர்களே, தீபா கப் அப்பன் வாங்கினனுக்கா அவனுக்கு ஒன்றும் தெரியாது டிவியை பற்றி. வந்து நின்று காய்ச்சி கொண்டு இருக்கான். இந்த மங்கையை தாஜ்மஹால் கட்டின அளவு காய்க்கிறான். என்ன செய்யறது? அவன் ஜிசிசி கூட தாண்டி இருக்க மாட்டான். அவனை வச்சு ஒரு ஷோ செய்யணும். ஐயோ, அவன் கதைச்சா பொலிட்டிக்ஸை பற்றி காய்ச்சா ஸ்போர்ட்ஸை பற்றி காய்க்கிறான். ஆர்சனல்ல ஒரு 5 பிளேயர்ஸ் கூட அவனுக்கு ஒழுங்கா தெரியாது. ஆர்சனல் சப்போர்ட்டரா. அப்ப நாங்க எல்லாம் மேர் இதெல்லாம் புது சோஃபா பண்டிக்கு தான் ஐக்கியால இருந்து வாங்கி. இல்ல இப்ப நீங்க ஸ்டுடியோ காட்டுறீங்க இல்லையா? இந்த ஸ்டுடியோல பெருசா இருக்குல்ல, அதுவே எனக்கு உட்கார்ந்து காலை நீட்டுறதுக்கு இடம் இருக்கு. அதுவே தீபம் பிடிச்சதுக்கு ஒரு காரணமே. உங்களுக்கு காலை நீட்டி எங்க இருந்தா தீபத்துல போய் எந்த டிவியும் போயிடுவீங்க. கண்டிப்பா அதுவே காணும். நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேல இதுல நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு இருக்கேன், இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கு? இப்போ ஒரு புத்துணர்ச்சியா சரி க்ளீனிங் பண்றேன்னா கமராக்கு முன்னுக்கு வந்து உங்க முகத்தை காட்ட ஆசையா இருக்கா? கொடுத்த சம்பளத்துக்கு செஞ்சா காணும் என்ன? சாரி அங்க இப்போ புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருக்கு தீபத்துக்கு. எல்லாமே புதுசு கலக்குறாங்க. அதாவது புது வீடு, புது காரு அப்படின்ற மாதிரி நல்ல பச்சை கலர், சிவப்பு கலர் எல்லாம் போட்டு நல்லா கலக்குறாங்க. நல்லா இட்ஸ் கோயிங் அப். வெரி குட். நீங்க யூத்தா இருக்கலாம். கேமரா பார்த்து வாட்ஸ்அப் தீபம்னு சொல்லுங்க. வாட்ஸ்அப் தீபம். வாட்ஸ்அப் தீபம். வாட்ஸ்அப் தீபம் டாக்டர். வாட்ஸ்அப். Yeah. That's it. This is your youth as well right now. ஓகே, ஹேஷ்டாக் தீபம்னு சொன்னா எனக்கு தெரியும். இப்படி செஞ்சிட்டு இப்படி வீரரனை வச்சிட்டு ஹேஷ்டாக் தீபம் ஹேஷ்டாக் தீபம் நீங்க ஹேஷ்டாக் தீபம் அந்த தும்பு தெரியாது கண்டுவீங்க படியாது அண்ணன். அவங்க ஹை ஸ்கூல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அவன் கணக்கிழமை கேட்டு இருக்காங்க. அடிக்க ஆசையா இருக்கு, நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ்ல சேர்த்துருவேன். அப்பா எனக்கு பயம். அப்பா எல்லாத்துக்கும் ஓமன் தான் சொல்கிறார். இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஓமன் அங்கே சொல்ல போகிறார். அப்போ நான் சொன்னேன், நீ அவங்க அப்பாவுக்கு சொல்ல. அப்பா உங்களோட அப்பாவுக்கு அங்கே இதான் அவன் அப்பா தான் இவ்வளோ காலம் வேலை செஞ்சுட்டு இருந்தவர். மேரினோ அது இதாண்டு நீ வேலைக்கு வா, இப்படி நம்ம தீபம் ப்ரோக்ராம் கேட்க நடுவில் வந்துட்டு போண்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அடிக்கடி என் ஃப்ரெண்ட் வந்துட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் பொது சேவை. இப்படி பொது சேவை செஞ்சா தான் எங்க ஸ்டுடியோ வளரும். நான் கேட்கிற பாத சொல்லுங்க. நீங்க ஸ்விம்மிங்னா நீங்க காம்படிஷன்ல எல்லாம் சேர்ந்து இருக்கீங்களா? காம்படிஷன்னா இப்ப தமிழ் பள்ளிக்கூடத்துல இருக்குதானே பேச்சு போட்டி, அதுல கப் எடுத்திருக்கிறேன். என்னன்னா இப்படி என்னன்னா பேச்சு போட்டின்னா தமிழ் ஸ்கூல்ல வந்து 2 பேர் தான் பங்கேற்று வேணும். நாங்களுக்கு பேச்சு போட்டி செய்ய எப்படி நாங்க படிக்காட்டி அதை விட வந்துடுவோம். இவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்கலாம் சும்மா இது கொழுப்புல கதைக்கிறவே எடுப்பு. அது கொழுப்பு அடுப்புன்னு பயங்கரமான பிரச்சனை எனக்கு. டோன்ட் டேக் கேர். திஸ் இஸ் லைஃப். இதை பற்றி காய்ப்போம். இப்போ நீங்க கப்பை பற்றி காய்க்கிறதா இந்த எக்ஸ்க்ளூசிவா நாங்க பிரிண்ட் பண்ணி வந்து இன்டர்நெட் ஆகலாம். நாங்க 10 எடுத்தா 8வது ஃப்ரீ. அது சீக்ரெட் சொல்லக்கூடாது. தீபத்துக்கு என்ன புது ஷோ கொண்டு வர போறீங்க? இப்ப நானெல்லாம் தீபம் பாக்கிக்கு புது ஷோ கொண்டு வரனா கணக்கு ஷோ தும்மிடும். அது பரவாயில்ல, அவர் அப்படித்தான். தடிமேல் லீவு கட்ட வேல் கொடுக்கல தானே. சரி, நீங்க எம்ப்ளாய் பண்ண கூடாது. இந்தியா முடிப்போம். வணக்கம், என்ன பேர் கபிலன். இப்போ ஒரு 2 வருஷமாக இந்த டிவி பார்க்குறேன். அண்ட் அப்பா குறைஞ்ச வேலை பார்த்து வரேன். இப்போ எனக்கு ப்ரொமோஷன் வந்து இப்போ 7 நாளாக வேலை பண்ணுறேன். எனக்கு ஐ ஆம் வெரி ஹாப்பி. 7 days a week பெரிய பெரிய ஆக்களை வேலை பார்த்துக்கொண்டு ஐ ஆம் வெரி ஹாப்பி. எனக்கு வேலைண்டா இங்கே கூட்டுறது, அங்கே கூட்டுறது, அந்த குப்பை பொறுக்கிறது, இந்த பின் பேக் பண்ணிட்டு ரெண்டாலும் எனக்கு டிவிண்டா ஒரு பெருமை. ஃபார் என்ன சொல்ல இந்த டிவி இப்போ புதுசாக எல்லாம் டெவலப் பண்ணி எனக்கு இப்போ நோமல் கிளீனர் வந்து ஹெட் கிளீனர் ஆகணும்னா ரொம்ப பெரிய ஆசை. ஹெட் கிளீனர் தெரியுமா? அந்த கேமரா க்ளீன் பண்ணுறது, மற்றது அந்த சிடியை க்ளீன் பண்ணுறது, விஹெச்எஸ் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஆசை. ட்ரைனிங் தேவைப்படும். என்றாலும் முடியுமான்னு நம்புகிறேன். ஐ பிலீவ் இன் மை செல்ஃப்.
தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். தற்போது நேரம் 8 மணி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.